இந்த சம்மருக்கு வாட்டர் மிலான் வச்சு ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜூஸஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொன்றும் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நல்ல கூலாக இருக்கும் பாடியும். ஃபஸ்ட்டு வாட்டர் மிலானை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம பாடி வேர்வைனால் டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் மிலான் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர் மிலான் நான் இப்போ ஒரு கிளாஸ் தான் போடுறேன், அதனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக சில் வாட்டர். இதை இப்போ நல்லா நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வடிகட்டணுங்கிறதெல்லாம் இல்லை, அப்படியே நம்ம குடிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எந்த அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வாட்டர் மிலான் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வாட்டர் மிலான் மொஜிட்டோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 லெமன் போதும். அதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வாட்டர் மிலானையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் ஜார் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லெமன் முதல்ல ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 5-6 புதினா இலை. லெமன் புதினா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர், 1 பிஞ்ச் சாட் மசாலா, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர் மிலான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ அதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5-6 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு இருக்கிற ஸ்ப்ரைட்டையும் ஊற்றிடலாம். அப்படியே ஸ்ப்ரைட்டு ஊற்றினோன்னா பொங்கி வரும் பாருங்கள். அப்படியே நமக்கு பார்க்கும்போதே ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இப்போ நல்லா ஸ்ட்ராவால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட வாட்டர் மிலான் மொஜிட்டோ ரெடி ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன பீசஸாக வாட்டர் மிலானை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோடையே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா விதைகளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பால் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஐஸ் க்யூப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரோஸ் சிரப்பு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சில்லுன்னு இருக்கிறதுனால மில்க்கு இதை எப்படியே குடிக்கிறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ் க்யூப்ஸ் நம்ம போட்டிருக்கோம் வேறு. அவ்வளோதான், நம்மளோட ரெஃப்ரெஷிங்கான வாட்டர் மிலான் சர்பத் ரெடி ஆகிடுச்சு. வாட்டர் மிலான் மில்க் சர்பத், வாட்டர் மிலான் ஜூஸ், வாட்டர் மிலான் மொஜிட்டோ 3மே பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஃப்ரூட்ஸாக கட் பண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரி ஜூஸாக போட்டு கொடுத்திங்கன்னா பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.